ஹலோ ஹலோ. ஹலோ, கேட்குதா? இப்போ ஃபோன் பண்ணால் இப்போ தான் எடுக்க டைம் இருந்ததா? இப்போ தான் கேட்குமா உனக்கு? யார் நீங்கள்? நியூ நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. நியூ நம்பர்லேருந்து தான் கால் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் கூட தெரியாது. ஆ ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, மெசேஜ் பண்ணுறது இல்லை, ரிப்ளை கிடையாது. கேட்குது, சொல்லு. கிடையாது. யாரோட நம்பர் இது? என்னோட நம்பர் தான். ஓ, சொல்லு. எதுக்கு கால் பண்ணியிருக்க? எதுக்கு கால் பண்ணாங்க? ஒரு லவர்ஸ் எதுக்கு கால் பண்ணாங்க? லவர்ஸாக இருந்தோம், கால் பண்ணவே எடுத்தேன். இப்போ அதுக்கும் ஃபோன் பண்ணுறது கிடையாது, ரிப்ளை பண்ணுறது கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, இப்போ நதி பார்த்தாலும் எனக்கு கால் பர்சனல் வெயிட்டிங்லேயே ஒர்க் போயிட்டு இருக்கு. இருக்கு, வெயிட்டிங்லேயே தான் போயிருக்கு. பிஸி 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 பிஸி. அது ஆனால் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் தெரியல. வீட்டில் சும்மா பேசுவாங்க. உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன். யாரு கூட தான் ஃபோன் பேசுகிறேன்னு தெரியல. சொல்கிறதை கேளு நதி. அது வந்து வீட்டில் பேசுவாங்க, புரியுதா? நீ பாட்டுக்கு உன்னோட இஷ்டத்துக்கு வந்து எப்போதும் ஒரு கதை ஒன்று ஆரம்பிப்பல, அந்த மாதிரி கதை கிரியேட் பண்ணாத. இது கதை இல்லை, உண்மையால அதுதான். வீட்டில் பேசுவாங்க, நான் என்ன ஃப்ரெண்டுக்கிட்ட வீட்டில் பேசுவாங்க? பேசிக்கிட்டு இருப்பேன். யார் வேணாலும் ஃபோன் அதுதான் எடுப்பாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தெரியாத நினச்சிட்டு இருக்கியா? நீயாவே ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு சண்டை ஒன்று போடாத, புரியுதா? இதுக்கு தான் என்ன அவாய்ட் பண்ணுறாங்க சொல்லு. இதே மாதிரி தான் தேவையில்லாமல் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க நீனு. நான் என்ன டாக்ஸிக்? எப்போ பார்த்தாலும் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லாமல் உன்னோட இஷ்டத்துக்கு பேசுகிற. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். என்ன அவாய்ட் பண்ணுற? உன் கூடலாம் பேச முடியாது ஜி. உன் கூடலாம் பேசி புரிய வைக்க முடியாது, புரியுதா நதி? வெறுத்து போயிட்டல நான். உனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். என்ன நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேன். உங்க கூட பேசி பேசி புரிய வைக்கிறதே வேஸ்ட்டு. சரி, அந்த பையன் ஒரு எந்த பையன்? ஒருத்தவங்க பேசினது இருக்கேன். அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். நீயாவே அதுக்கு வந்து ஒரு கதை கட்டாத, சரியா? அவனுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இன்னொன்று சொல்லவா? என் ஃப்ரெண்டை பற்றி நீ இழுக்காத. பேச்சு வார்த்தை உனக்கும் எனக்கும் தான். என்னடி ஃப்ரெண்டு 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 சொல்லு. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னை விட்டு பிரேக்கப்லான்னு சொல்லு. அதை விட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இது பம்பாத்து வேலை காட்டுற வேலை, மலுப்புற வேலை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? நான் எந்த வேலையும் காமிக்கல. உன்கிட்ட மலுப்புனோன்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நீ அப்பையிலேருந்தே எப்போ பார்த்தாலும் நீயாவே ஒன்று நினச்சிக்கிட்டு நீயாவே ஒரு கதை கட்டுவ. அதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்லணும். நீ வந்து உன்னோட இஷ்டத்துக்கு நீ சரி மனசாட்சி தட்டு சொல்லு. அவன் ஃப்ரெண்டு மட்டும்தானா? ஆமாம், என் ஃப்ரெண்டு மட்டும்தான். நான் சரி, என் ஃப்ரெண்டு இல்லை என்ன வேணால் எடுத்துக்கலாம். உனக்கு பார்க்குன்னு சுத்தமாக தெரியாது ஃப்ரெண்டு கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு எனக்கு செட் ஆகுது. நான் உன்னை கண்காணிக்காத, உன்னை பார்க்காதான் இருந்திருக்கிறேன். நான் சொல்லு பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, அவ்வளோதான். நீ இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க போது நான் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்ச விஷயம் தானே. கேட்டால் டாக்ஸிக்கு ரக்கெட்டு எனக்கு சாக்லேட் பை தான் வேணும் அப்படின்னு பேசாதீங்க. இங்கே பாரு, நீ வந்து உன்னையெல்லாம் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. நீ ஏன் ஒன்று கற்பனை பண்ணுவ, நீ ஏன் அதை ஒன்று கிரியேட் பண்ணுவ, நீ ஏன் அதை வச்சு ஒரு சண்டை கிரியேட் பண்ணுவ. அதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இப்படி தான் நான் அப்படி தான்லாம் உன்கிட்ட வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் என்ன சொல்லிட்டியே? அப்பனா அப்புறம் நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இது பண்ணுற? ஆமாம், எனக்கு ஃப்ரெண்டு தான். லவ் பண்ணிட்டேன், அதுக்காக இது பண்ணுறேன், புரியுதா? என்னோட ஃப்ரெண்டுன்னு கொடுக்க முடியல. அதனால காதல் தானே. எனக்கு எந்த ஒரு காதலும் வேணாம்ப்பா, போதும். அதான் புது காதல் வந்தோடனே பழைய காதல் மறந்துட்டு என்ன இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு. புது காதல் பழைய காதல்னா நீ சொல்லாத, புரியுதா? எங்களுக்கு தெரியும் நீ பேசக்கூடாது. ஆமாம், எனக்கு அந்த பையன்தான் முக்கியம், நீ தேவையில்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எனக்கு வேண்டாம். சரி, இந்த வார்த்தைக்காக தான் எதிர்பார்த்தேன். இந்த பையன் தானே முக்கியம் உனக்கு? ஆமாம், எனக்கு அந்த பையன்தான் முக்கியம். எனக்கு என்னோட பெஸ்டி தான் முக்கியம். பாய் பெஸ்டி? ஆமாம், வச்சுக்கோ. பாய் பெஸ்டின்னு வச்சுக்க. ஆமாம், பாய் பெஸ்டி தான் வச்சுக்கோ. பாய் பெஸ்டி தான் எனக்கு முக்கியம். பீச், பார்க்கு, ஹோட்டல் எல்லா இடத்துலையும் ஜாலியாக சுற்றுறீங்களா? பார்த்து தான் இருந்தேன். சரி பாரு, நீ பாருப்பா, நீ பாரு. உன் வாயாலே இது பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கு? நீ பாரு, யார் வேணான்னு சொன்னா? எனக்கு அந்த பையன்தான் முக்கியம். எனக்கு நீ வேணாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அசால்ட்டாக சொல்லிட்டு வர பிரேக்கப்ன்ட்டு. ஆமாம், அசால்ட்டாக தான் சொல்லுவேன், அசால்ட்டாக தான் சொல்லிட்டு போவேன்.
அது நீ யோசிச்சு இருக்கணும் எல்லாமே. என்ன வச்சிருக்கணும் எனக்கு அதை வேணாம் சொல்லணும்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் போதுமா, உனக்கு எனக்கு செட் ஆகுது, இதோட விட்டுரு, நான் இதில் இது வைக்கிறேன், வேறையா நான் வைக்கிறேன். தேவையில்லாமல் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. தொந்தரவு பண்ணுவோம் தான்.